கட்சிகளை விடுங்கங்க. நீங்கள் வாங்க, தேர்தல் அறிக்கையில் டிஎம்கேல இது இருக்கணும், ஏடிஎம்கேல இது இருக்கணும், கம்யூனிஸ்டில் இது இருக்கணும், தேமுதிகல இது இருக்கணும், நாம் தமிழரில் இது இருக்கணும், தாவேக்கால இது இருக்கணும், லிஸ்ட்டாக கொடுக்கணும். மக்கள்கிட்ட கேட்டால் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்து சரட்டு செராக்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல. பாருங்க, யாரும் வந்து இந்த ரேட்டை குறைக்கிறேன், பால் ரேட்டை குறைக்கிறேன், கேஸ் ரேட்டை குறைக்கிறேன், இதெல்லாம் யாரும் குறைக்கிற நடவடிக்கை சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக கரண்ட் பில்லு, சொத்து வரி, ஒரு மளிகை சாமான் பொருளிலிருந்து விலைவாசி உயர்வு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லா மாவட்டத்திலையும் ஒரு படிப்பக பூங்கா ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த டிராக்டரு எல்லாம் மானியத்தில் கொடுக்கணும். டிராக்டர் கடன் இதை முழுமையாக தள்ளுபடி செய்யணும். சாதி கடந்த திருமணங்கள், மதம் கடந்த திருமணங்கள் செய்பவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்த சமூகத்தின் அடுத்த மாற்றத்திற்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் வந்து இப்பொழுது கல் இறக்குறாங்க. அதே மாதிரி நம்ம மாநிலத்தில் கல் இறக்கி பண்ண விவசாய தென்னை தொழிலும் நல்லா இருக்குது, விவசாயிகளும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொருன்னு சொல்கிறாங்க. சொல்கிறதோடு இருக்கக்கூடாது, சொல்கிறது செயல்முறைக்கு வரணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுங்க. கடலில் வந்து தண்ணி வந்து மழை தண்ணி வந்து வீணாக கலந்துக்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நிறைய தடுப்பணைகளுக்கு நீங்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுங்க. நாங்கள் எதிர்பார்க்கறதுன்னா ஏழை எளிய ஜனங்களை வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிலுக்கு வங்கி கடன் எளிமையாக்கணும். அனைவருக்கும் சமமான மருத்துவம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்வித்துறையில் முதல்ல இருந்து லாஸ்ட் வரை என்ன விரும்புகிற மக்கள் அது வந்து ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் போடுற விவசாயத்தோட பொருள்களோட மதிப்பை கூட்டி விலைவாசியை கூட்டி கொடுக்கணும். முந்திரிக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். நம் நாட்டில் அதிகமாக தங்கம் விலை உயர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யலாம். ஜிஎஸ்டி பொறுத்தளவு தமிழ்நாட்டில் ஜவுளிக்கெல்லாம் 5% இருக்குது. இன்னும் 2% குறைச்சி கொடுத்தாங்கன்னாக்க ஒரு சிறப்பாக இருக்கும். மாட்டு வண்டியில் சீராக மணலை அள்ளுறதுக்கு அனுமதி கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தையும் வாழ வைக்கணும். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் குறைந்தபட்சம் 1000 பேருக்காவது கடனுதவி வழங்குவதற்கு தாட்கோ அந்த நிதி நிறுவனத்தின் மூலமாக தனியாக ஒரு வங்கி செயல்படுத்த தேர்தல் அறிக்கையை சேர்க்க வேண்டும். ஷிப்பிங் சம்பந்தமாக நம்ம ஊரில் உள்ள டெவலப்மெண்ட் இருந்தால் அது நல்லாயிருக்கும். வேலை கிடைக்கணும், அவ்வளோதான். படித்த பசங்களுக்கு வேலை வேணும்.